அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் 1 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிரன். துலாம் ராசிக்கு அதிபதியும் இந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த சுக்கிரன், அதாவது ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம், திருமணம் மற்றும் அழகு சார்ந்த அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மேன்மைகள் மற்றும் அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. ஸோ ஒரு விஷயத்தை நேர்மையாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா மட்டும்தான் அதை செய்வாங்க, தவறுன்னு பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தன்மை, மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய சுய சிந்தனையாலையும் சுய முயற்சியால் மட்டுமே வெற்றி காணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ, எந்த மாதிரி பேர்லாம் வாங்கக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கியாச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. நான் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுவேன், எல்லாத்துக்குமே உதவி செய்வேங்க. மற்றவங்களாம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சரியான விதத்தில் எல்லாத்துக்கும் உதவி பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லைங்க. அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் நான் ஹெல்ப் கேட்குறதில்ல. பட் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய சூழலில் மற்றவங்க கிடையாது. எதனால் எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க? நம்ம மற்றவங்களுக்காக எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்ததே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நமக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களே, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. எல்லாத்தையுமே பார்த்து பண்ணி இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய ஏமாற்றங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சிருந்தேன். இந்த நிலைகள்லாம் மாறாதா? தொழில் ரீதியாக இது வரைக்கும் நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியாகவே போயிட்டுருக்குங்க. என்னால் சரியான விதத்தில் சக்ஸஸே பண்ண முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசுனாங்களோ, அவங்க மத்தியில் உங்களுடைய பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எதையெல்லாம் இழந்தீங்க? மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்தவங்க. இன்றைக்கி நான் வாங்கின பேரு புகழ் யாராலையும் வாங்க முடியாது. அந்தளவுக்கு இருந்த என்னையவே இன்றைக்கி மற்றவங்க நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலையை மாற்றிக்க போராடுற அந்த நேரங்காலங்கள் உங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்களோட ஜென்மஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இழந்த மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது பிஸ்னஸில் மறுபடியும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்னு வரக்கூடிய தருணமாக இருக்க போது, வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது, வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியேற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அதுக்காக இன்றைக்கி எல்லாருமே அவ்வளோதான், இனிமேல் இவங்க வேலைக்கே போக மாட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு வேலையே கிடைக்காது, இனிமேல் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க தான் பரவாயில்லன்னு சொல்ல, கூட இருக்கிறவங்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி, சொந்த பந்தங்களும் சரிங்க, குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனார் சரி, எல்லாருமே நம்மளை அதே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் மறுபடியும் வேலைக்கே போக முடியாதுங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாங்க. அதே டைம் அதுக்கு தகுந்தா போலவே நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்குங்க. எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணுறேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், எல்லாம் ஓகே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரியான விதத்தில் வேலை எதுவும் கிடைக்கல. ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்துல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. நான் என்னோட நிலை இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. சில நேரத்தில் எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதையும் என்னால் அதை முடியலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. இந்த நிலைகள்லாம் மாறுமா?
புதுசாக வேலை கிடைக்குமானா கட்டாயமாக புதிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் ரொம்ப நாளாக வந்து வேலை இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுன்னு கூடிய சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது, தனக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்கிற விஷயங்கள்லாம் விலகி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதை மனநிறைவாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்க போகுது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிற யோகம் கட்டாயமாக ஏற்படும். ஏன்னா இது வரைக்கும் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, திருமணம் ஒன்று ஆகலை அப்படிங்கிறதுனால தான் பையனுக்கு எல்லாமே இருக்குங்க, பொண்ணுக்கு எல்லா அமைப்பும் இருந்தும் இன்றைக்கி வந்து திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பேசும்போது தான் தெரியுது நமக்கு இது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. மற்றவங்க நமக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக கரெக்டான விஷயங்கள் அந்தந்த காலகட்டங்களில் எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறது இப்போ தாங்க எனக்கு தோணுது. ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான செட் ஆகவே மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு ஜாதக ரீதியாக சில குழப்பங்கள் வந்தது, தோஷம் இருக்குது, தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை பொருத்தங்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்தையுமே வந்து தட்டி கழித்து போயிட்டே இருக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் பார்த்து யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெண் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. என்ன விஷயம்னு தெரியல, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஒரு காரணமுமே இல்லாத சின்ன ஒரு விஷயத்தை வச்சு பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்கி இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. 2 பேரும் பிரிஞ்சிடலாமான அளவுக்கு சில முடிவுகளை எடுத்துட்டோங்க. இந்த சூழலில் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டங்கள் வராதா, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான சூழலும், விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. தன்னால் வந்துட்டு எதுவும் நடக்காது, எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களே நம்மளுடைய குறைகள் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம மேலே இல்லை, நமக்கு மேலே எந்த தவறுகளும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி போகிற இடம் வர இடமெல்லாம் நம்மளை வந்து மிகப்பெரிய குற்றவாளியாகவே மாற்றிட்டாங்க. ஏன்னா எல்லா காரியத்துக்கும் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளால் சில நல்ல காரியங்களில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கே யோசிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லா சூழ்நிலைகள் அதையும் மீறிங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா சில காரியத்தை நீங்களாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை. இதனால் ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனோம், இனிமேல் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முடிவு எடுத்துட்டோம். மற்றவங்க கூட பரவாயில்லைங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை ஒரு சில சூழ்நிலைகளால் குறை சொல்கிற மாதிரி நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சுயஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய பேச்சு குழந்தை பாக்கியத்தை உருவாக்குங்க. அதே போல் இழந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் உயர்த்துங்க. உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். ஏன்னா ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த 8ஆம் பாவகத்திற்கான அதிபதியும் இந்த சுக்கிர பகவான் தான். அவர் இந்த ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கண்டங்கள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண முகப்பொலிவும் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கல்வியில் இது வரைக்கும் இருந்த மந்த நிலை, கல்வியில் இது வரைக்கும் சில முயற்சிகள், சில முடிவுகள் எடுக்க முடியாமல் யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும், நல்ல ஒரு எதிர்பார்த்தபடி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், இடம் மாற்றம் செய்வதற்கான யோகங்கள், கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறைஞ்சி கல்வியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடாக இது வரைக்கும் படித்து முடித்தவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையும். கடனை அடைப்பதற்காக எடுக்கிற முயற்சியில் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும்.
எதையாவது ஒன்று வந்து சேல் பண்ணி எதையாவது ஒன்று விற்று எங்கேயாவது கடன் வாங்கியாவது இந்த கடன் அடைக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது லோனை வாங்கியாவது இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு கரெக்டான சூழலில் ஹெல்ப் பண்ணுங்கள். பேங்க் ரிலேட்டடாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தது கூட இந்த நேரத்தில் விற்று அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கடன் கொடுத்தா அந்த தொகையை என் கைக்கு வரலன்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க கூட அந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களால் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.